டிவிகே கட்சி உருவானதே பாஜகவால தான் அப்படின்றதுக்கும் 2026 எலெக்ஷன்ல பாஜக தாவேகா கூட்டணி அமையும் அப்படின்றதுக்கும் ஆணித்தரமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. சோ டைரக்டா வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த போட்டோவை பாருங்க. இவர் தான் அருண்ராஜ். இவருக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. நேத்து டாக்டர், இன்னைக்கு IRS ஆபீசர் பதவியை ரிசைன் பண்ணவரு, நாளைக்கு டிவிகேவோட முக்கியமான தலைவர். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அருண்ராஜ் படிச்சு டாக்டரா இருக்கும் போதே இந்த டாக்டர் பதவியில அதிகாரம் ஏதும் இல்ல அப்படிங்கறத ரியலைஸ் பண்றாரு. உடனே டாக்டர் தொழிலை விட்டுட்டு IAS ஆகணும்னு UPSC தேர்வு எழுதி பாஸும் ஆகுறாரு. ஆனா IAS ஆக முடியல, IRS ஆபீசர் ஆகுறாரு. அதாவது இன்கம் டாக்ஸ் ஆபீசர். இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கும் போது பாஜக தலைவர்கள் மேல ரெய்டு நடத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஜக இவர்கிட்ட விலை பேசுறாங்க. இவரும் விலை போறாரு. அப்படித்தான் பாஜகவோட அறிமுகமும் இவருக்கு கிடைக்குது. பாஜக கட்சி கூட நெருங்கவும் செய்யறாரு. கொஞ்ச நாளுக்குள்ளேயே பாஜகவோட அரசியல் பவரை யூஸ் பண்ணி தன்னோட சொந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கே டிரான்ஸ்பர் ஆகி வராரு அருண்ராஜ். இங்க வந்ததும் பாஜக யாரையெல்லாம் கை காட்டுறாங்களோ அவங்க எல்லார் மேலயும் கண்ணை மூடிட்டு ரைட் நடத்துறாரு. பல பேர் மேல பொய் கேஸும் போடுறாரு. அந்த வரிசையில பாஜக கை காட்டின அந்த ஆள் தான் அப்போ சினிமாவோட உச்சமா இருந்த விஜய். சரியா 2020 வருஷம் பிப்ரவரி மாசம் நெய்வேலியில மாஸ்டர் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அருண்ராஜ் தலைமையில விஜய் மேல இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்குது. அந்த இடத்துல விஜய் பண்ண ஒரு தப்பு தான் இன்னைக்கு விஜயோட அரசியல் வாழ்க்கைய தலைகீழா மாத்திருக்கு. அந்த இன்கம் டாக்ஸ் ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் மேல ரைட் பண்ண வந்த அருண்ராஜ் கிட்டயே உதவி கேட்கிறாரு விஜய். அங்கதான் விஜய்க்கும் அருண்ராஜுக்கும் முறையா அறிமுகமாகுது. அந்த நிமிஷமே அருண்ராஜ் பாஜக தலைமை கிட்ட பேசி விஜய்க்கு ஹெல்ப்பும் பண்றாரு. விஜய் மேல நடந்த இன்கம் டாக்ஸ் ரைடும் எந்த முடிவும் இல்லாம அப்படியே கைவிடப்படுது. ஆனா வெளி உலகத்துக்கு நியூஸ் சேனல் காட்டினது ஒண்ணுதான், விஜய் மீது வருமான வரித்துறை சோதனை. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. நியூஸ் சேனல்கள் மறைச்ச அந்த விஷயம் ரொம்பவே முக்கியமானது. விஜய், எனக்கும் அரசியல் ஆசை இருக்கு, இந்த ரெய்ட் மூலமா என்னோட பேரை டேமேஜ் பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்க உடனே பாஜக விஜய் கிட்ட ஒரு டீல் பேசுறாங்க. அப்போதான் முறையா விஜயோட குடுமி ஒட்டுமொத்தமா பாஜக கைக்கு போகுது. அட் த சேம் டைம் அருண்ராஜும் விஜய் கிட்ட அவரோட கோரிக்கையை வைக்கிறாரு. எனக்கும் அரசியல் ஆசை இருக்கு, ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு டீல் பேசி கை குலுக்கி அந்த ரைட மொத்தமா முடிக்கிறாங்க. சொன்னபடியே கொஞ்ச வருஷத்துல விஜய் தன்னோட டிவிகே கட்சியை தொடங்குறாரு. கட்சி தொடங்கின விஷயத்தை இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அருண்ராஜ் கிட்ட சொல்றாரு. அருண்ராஜும் பாஜகவோட அரசியல் பவரை யூஸ் பண்ணி தேர்தல் ஆணையத்துல விஜய் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணவும் அங்கீகாரம் கிடைக்கவும் ஹெல்ப்பும் பண்றாரு. அப்படியே விஜய் கட்சி பத்தின மொத்த தகவலையும் பாஜகவோட தலைமைக்கும் சொல்றாரு அருண்ராஜ். ஒரு அரசு அதிகாரியா இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி பண்றது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு சில நேர்மையான அதிகாரிங்க அருண்ராஜை கண்டிக்கவும் செஞ்சாங்க. ஆனா பாஜகவோட பேரை சொல்லி எல்லா இடத்துலயும் அருண்ராஜ் தப்பிக்கிறாரு. அதிகாரிகளை எதிர்த்து இவ்வளவு பெரிய உதவி பண்ணதாலதான் விஜய்க்கும் அருண்ராஜுக்கும் நட்பு இன்னுமே பலமாகுது. இப்போதான் பாஜக தன்னோட நேரத்தை மிக சரியா பயன்படுத்துறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டோட ஒரு பிரதான கட்சியா பேச்சு வந்ததுக்கு அப்புறம் விஜய் கூட பாஜக கூட்டணி வைக்க திட்டம் போடுறாங்க. அதை ரொம்பவே வெளிப்படையாவும் பண்ணாம முதல்ல பாஜக அருண்ராஜ ஏவி விடுறாங்க. சோ 2026 எலெக்ஷன்ல பாஜக டிவிகே கூட்டணி சுமூகமா முடியறதுக்காக அருண்ராஜ் தன்னோட இன்கம் டாக்ஸ் ஆபீசர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல சேர போறதா விஜய் கிட்ட சொல்றாரு. ஆனா அருண்ராஜ் கேக்குறது சாதாரண பதவி கிடையாது. விஜய்க்கு அடுத்தபடியா என்ன பதவி இருக்கோ அந்த பதவி எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு அருண்ராஜ். இதனால ஃபியூச்சர்ல கண்டிப்பா புஷி ஆனந்தோட பதவிக்கு ஆபத்து வரலாம். இப்போ பாஜகவோட முழு கைகூலியா இருக்க அருண்ராஜ் டிவிகேல விஜய்க்கு அடுத்தபடியா இருக்க பதவியில இருக்க போறாரு. தாவேகா கட்சி மொத்தமா பிஜேபி கண்ட்ரோலுக்கு போக போகுது. இப்படிதான் 2026 எலெக்ஷன்ல பாஜக கூட டிவிகே கூட்டணி வைக்கிறதும் 100% உறுதி செய்யப்பட்டிருக்கு.